பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம். ஞானி எழுதின பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளும். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? ஆமென். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இன்னும் பிரசங்கி தேடிட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டோம்னா படிங்க பார்க்கலாம். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கினவன் யார்? ஞானி சொல்லுகிறாரு, இந்த தேவனுடைய வார்த்தை சாலமோன் மூலமாக எழுதப்பட்ட இந்த வார்த்தையில மிகவும் அருமையான ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் எதை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய செயலை கவனித்து பார்க்கணும். எந்த செயலை பார்க்கணும்? தேவனுடைய செயலை கவனித்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம இன்னைக்கு ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய செயல்களை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள், அது நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகள். தேவன் என்ன செய்கிறார், என்ன செய்யாதுன்னா யாருக்குமே புரியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் யாருக்கு வேணா புரிய முடியுமா? புரியாது. இப்ப என்ன நடக்குது தெரியல. இனிமே நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியாது. நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாது. இது எல்லாமே யாருடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னா, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைக்க விரும்புகிறாரோ, அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்மை செயல்படுத்த விரும்புகிறாரோ, அவருடைய செயல்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆகையினாலதான் ஞானி சொல்லுகிறார், நீ தேவனுடைய செயலை கவனித்து பார்ப்பான். இன்றைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில, இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில, இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இப்படிதான் நம்ம மாறுவோம், இப்படிதான் இருப்போம் மட்டும் நம்ம நினைக்க கூடாது. தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமானவைகளா நிச்சயம் மாறும். தேவன் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? ஆண்டவர் கோணலாக்கினதை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாதுன்னா நேர்மையாக்க முடியாது. ஆண்டவர் பூட்டின கதவை இன்னொரு மனுஷன் திறக்க முடியாது. ஆண்டவர் திறந்திருக்கிற கதவை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் ஒருபோதும் பூட்டவும் முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவன், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். நம்முடைய தேவன் யாருன்னா, அவருடைய செயல்களை இந்த பூமியில உங்களால மாத்திரமல்ல யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆனா கவனித்து பார், என் தேவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் கவனித்து பார். இந்த வேத புஸ்தகத்தில் நான் அநேக வார்த்தைகளை நான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் மோசையை அனுப்பி, பார்வோனிடத்திலே நீ போய் பேசு, என் ஜனங்களை ஆராதிக்கும்படி பார்வோனிடத்தில் என்ன செய் பேசுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அனுப்பினாரா இல்லையா? அனுப்பினார். மோசே என்ன செய்யறாரு? பார்வோன் கிட்ட போய் பேசுறாரு, என் ஜனங்க ஆராதிக்கணும், என் ஜனங்களை நீ விடுதலை செய்ய பேசினாரு. பார்வோனும் பல வாதைகளுக்கு பின்பாக தன்னுடைய இருதயத்தை மாற்றி என்ன செய்கிறாரு, நீங்க போங்கப்பா ஆராதிங்கன்னு அனுப்பின பிறகு என்ன நடக்குதுன்னா, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 9வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறது, தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். என்ன பண்ணாரு? போய் அங்க கேளுன்னு சொல்றது யாரு? மோசையை பார்த்து நீ போய் பார்வோன் இடத்துல பேசுன்னு சொன்னது யாரு? கர்த்தர். நீ அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வா, அவர்களை வழி நடத்துன்னு சொன்னது யாரு? கர்த்தர். இப்ப பார்வோனை அனுப்பும்படி இருதயத்தை ஏவுகிறது யாரு? கர்த்தர். திரும்பவும் அந்த 9:12 சொல்லுகிறது, கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை என்ன பண்றாரு? ஏன் கடினப்படுத்துறாரு? தேவனுடைய செயல்களை எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். இன்னைக்கு ஒரு மனுஷன் நல்லா இருப்பான், நாளைக்கு அந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென். என்னங்க நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க, ஆமா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நேற்றுக்கு நல்லா இருந்தவங்க இன்னைக்கு கடினமா மாறுவாங்க. இது தேவனுடைய செயல், நம்முடைய பார்வைக்கு தெரியாது. ஆமென். இப்போ இந்த மோசே நினைக்கிறாரு, பார்வோன் தான் தன் சுய இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாரு?
தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இந்த ஜனங்களை வெளியே போக விடல, பார்வோன் தான் பிடித்து வைத்திருக்கிறாரு அப்படின்னு மோசே நினைக்கலாம், அந்த ஜனங்க நினைக்கலாம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆமென். இப்போ பூமியில செய்கிற செயல்களை யார் வேணா என்ன பண்ணலாம், செய்யலாம். செய்யலாமா செய்ய முடியாதா? எதாவது இங்கே வாங்க, இந்த கல்லை எடுத்து அங்கே வைங்க, என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. இந்த கேமராஸை எடுத்து அங்கே பிடிங்க, என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்தையும் செய்வீங்க. அவங்க இருதயத்தில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இல்லை அவங்க இருதயம் இப்படி மாற்றணும் அப்படின்னா, எந்த மனுஷனுடைய இருதயத்தையாவது ஒரு மனுஷன் மாற்ற முடியுமா? முடியாது. யார் மாற்றுறது? கர்த்தர். இந்த செயலை யார் செய்யறது? கர்த்தர். இந்த செயலை உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனால செய்ய முடியாது, செய்ய முடியாது. நான் இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவன் வாக்குத்தத்தம் பண்றார். எந்த வயசுல? எந்த வயசுல? எந்த வயசுல? நீங்களே சொல்லுங்க, ஒரு முடிவு வாங்க. எந்த வயசுல? 99 வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார், நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன். வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். வாக்குத்தத்தம் பண்ண பிறகு கொஞ்ச நாள் கழித்து, உனக்கு பிறந்த உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஆகிய உன் பிள்ளையை கொண்டு போய் நான் குறிக்கிற ஒரு இடத்துல என்ன செய், பலி கொடுன்னு சொன்னார். பிள்ளையை கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். இப்ப பலி கொடுன்னு சொல்றது யாரு? கர்த்தர். இப்ப பலி கொடுன்னு சொன்ன பிறகு கத்தியை தூக்கி உயர்த்தும் போது, பிள்ளையாண்டான் மேல் உன் கரத்தை போடாதே அப்படின்னு சொல்றதும் யாரு? இந்த செயல்கள்லாம் யாருங்க செய்யறது? இப்போ மனுஷன் தான் இது கிரியேட் பண்றான்னு நினைக்கிறீங்களா? நோ. இது எல்லாத்தையும் செய்யறவர் யாரு? கர்த்தர். பிள்ளையை கொடுப்பன்னு வாக்கு பண்ணாரு, கொடுத்துட்டார். நீ பலி கொடுன்னு சொன்னாரு, பலி கொடுக்க என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. கத்தியை தூக்கும் போது அமைதியா இருந்தார், வெட்டும் போது பிள்ளையாண்டான் மேல உன் கைய. இப்போ இந்த செயல்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா கவனித்து பார்க்கணும். நம்ம இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவனுடைய செயல்களை என்ன பாரு, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்க. மோசேயினுடைய அந்த பார்வோனுடைய அந்த சம்பவத்தை என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்க. இதுலெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இது ஒவ்வொன்றும் ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ள பலமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். நமக்கு வாழ்க்கையில போராட்டமே வரல அப்படின்னா நிச்சயம் நம்ம போராடவே தெரியாதவர்களாய் மாறிவிடும். ஆமென். எதுக்கு நமக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம போராட கத்துக்கணும். நம்ம எதுக்கு உபத்திரம் வருதுன்னா நம்ம ஜெபிக்க கத்துக்கணும். நமக்கு எதுக்கு பாடுகள் வருதுன்னா, நீ கிறிஸ்தவனா இருந்தால் பாடுகளை சகிக்கணும் வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை நிறைவேறனா ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு பாடுகள், வேதனை, துன்பம் இது எல்லாம் என்ன செய்யணும், வரணும். நீங்க யோனாவில் கூட இந்த வார்த்தை நீங்க கவனிக்க முடியும். யோனாவை கர்த்தர் என்ன செய்தார்னா, என்ன சொன்னார் யோனாவுக்கு? நீ புறப்பட்டு நினைவேக்கு போ, நினைவேவின் பாவம் பெரிதா இருக்கிறது, அதுக்கு விரோதமா என்ன செய், பிரசங்கின்னு சொன்னார். ஆனா யோனா என்ன செய்தாரு? தர்சீசுக்கு ஓடுறாரு, கப்பல்ல இருந்து தூக்கி போடுறாங்க, மீன் வாயில போறாரு, அங்கிருந்து வெளியே திரும்ப எங்க கொண்டு போறாரு? நினைவேக்கு போறாரு. இந்த நினைவேல போய் என்ன நடக்குது? யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து நினைவேக்கு போனான். 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். இவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திரும்பவும் போய் சொல்றாரு. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 40 நாள் இருக்கு. இந்த 40 நாளுக்குள்ள நினைவேன் பட்டணம் என்ன செய்யும்? கவிழ்க்கப்பட்டு போகும், இது அழிந்துடும். இப்ப யோனா என்ன நினைக்கிறாருன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செயல் இதுதான், இதுல இருந்து என்ன செய்யாதுன்னா சற்றும் மாறாது, சற்றும் இதுல என்ன செய்யாது, மாற்றம் உண்டாகாதுன்னு இவர் பயங்கரமான விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். 40 நாள் இருக்கு, 40 நாள் இந்த கிராமம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. ஆனா நடந்தது என்னென்ன அப்படின்னா, அந்த நினைவேல் இருக்கிற ஜனங்க, 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நினைவேல் உள்ள ஜனங்கள் எல்லாம் படிங்க, தேவனை விசுவாசித்து கூறினார்கள்,
பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்டுடுத்தி தங்களுடைய எல்லாவற்றையும் என்ன செய்தானா விட்டுட்டு இவங்க எல்லாம் ஆண்டவரை தேடி போகும்போது நடந்தது என்னன்னா 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கு குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமே, இதை நல்லா கவனிக்கணும். நான் எதுக்கு இவ்வளோ வார்த்தை உங்களுக்கு சொல்றேன்னா, தேவனுடைய செயலை நீங்க கவனித்து பார்க்கணும். அவர் தான் புறப்பட்டு போக சொன்னாரு. மனுஷன் கடல்ல இருந்து குதிச்சு மீன் வாய்க்குள்ள போய் அங்க போராடி திரும்ப வெளியே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்னா மனசு மாறிட்டார். மனசு என்ன செய்தாரு? மாறிட்டு சொல்றாரு, தீங்குக்கு நான் மனசாவப்படுறேன், அதனால நீ சொன்ன வார்த்தை என்ன பண்ணாது. இப்போ அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய கோபம், மிகப்பெரிய எரிச்சல். இதுதான் நான் அப்பயே சொன்னேன். 4வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இதுதான் நான் அப்பயே சொல்லலையா? நீங்க நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபையுள்ளவர், எனக்கு எல்லாமே தெரியுமே, நீங்க தீங்குக்கு மனசாப்படுகிறவர். ஆனா ஒன்று, தேவனுடைய செயலை நீ கவனித்து பார்க்கணும். ஆமே, இது எல்லாமே ஆண்டவர் ஒரே நிலையில் ஒரு மனுஷனை வைக்கிறது இல்லை. ஆண்டவர் பல வழிகளில் ஒரு மனுஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் உருவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. போதையா, நான் உருவானதே போதையா, சீக்கிரம் முடியா, சீக்கிரம் முடிச்சிரு. ஆமே, உருவாகணும். எது உருவாகணும்னா தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டிருக்குது. உங்களை அதிசயமாக என்ன செய்யுது? உருவாகுது. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, நான் இவ்வளோ போராட்டத்தை அனுபவிச்சதே இல்லையே, இவ்வளோ பாடுகளை தாண்டினதே இல்லையே, இவ்வளோ சூழ்நிலையிலே நான் கடந்து போனதே இல்லையே. நீ அவசரப்படாதப்பா. தேவன் செய்கிற காரியத்தை, அவருடைய செயலை சற்று என்ன செய்யணும், கவனித்து பார். உங்கள் வாழ்க்கையில் இதுதான் கடைசி அப்படின்னு நீங்களா டிசைட் பண்ணாதீங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் லாங் கண்டிஷன், இதுதான் என் வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் இப்படிதான் என் வாழ்க்கை அமையும்னு நீங்க முடிவெடுக்காதீங்க. உங்களை நடத்துகிறவர், உங்களை செயல்படுத்துகிறவர் அதற்கு மேலாக செய்ய அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். பிரசங்கியின் புஸ்தகம் 11:5 எடுத்து வாசிப்பில் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆமே, ஆவியின் வழி என்னதுன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியல. என் வாழ்க்கையில ஏன் அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு துன்பம் வருது, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம் வருது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறான். ஆமே, வசனம் சொல்லுகிறது, கர்ப்பவதியில் வயிற்றில் எலும்புகள் உருவாக விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல. எப்படி எலும்பு உருவாகுது? யாருன்னா செக் பண்றாங்களா? டெய்லி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்களா? ஒரு எலும்பு எங்க இருந்து வருது, எங்க போய் ஜாயின் ஆகுது, எங்க ஒவ்வொரு எலும்பு உருவாகுது, எங்கெங்க ஒரு உறுப்புகள் உருவாகுது பார்த்துட்டா இருக்கிறோம்? இல்லை. கர்ப்பவதியினுடைய வயிற்றுல எப்போ எலும்பு வருது தெரியல, ஒவ்வொரு உறுப்புகளும் எப்போ வளருது தெரியல. இது எதுவுமே தெரியாதிருக்கிறது போல தேவனுடைய செயல்களும் நமக்கு எதுவுமே தெரியாது. அவைகள் எல்லாம் ரகசியமானவைகள். தேவனுடைய வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு செயல்களும் அதிசயமானவைகள். ஆகியனாலதான் யோபு சொல்லுகிறார், 23வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. 23 நல்ல கவனி. அவர் சொல்ற, இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும். அப்ப இடது புறத்தில் அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறார். என்ன பண்றாரு? ஏதோ ஒரு வேலையை செய்யறாரு. ஆனா யோபுக்கு என்ன பண்ணல தெரியல. வலது புறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் ஒளித்திருக்கிறாருங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில எதுவுமே செய்யலன்னு சொல்ல. இடது புறத்துல கிரியை செய்யறாரு, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். வலது புறத்துல நான் அவரை பார்க்காதபடி ஒளித்திருக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், சோதித்த பின் நான் பொன்னாக என்ன செய்வேன்னா விளங்குவேன். என்ன சோதித்து கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய செயலை பார்க்கணும் அப்படின்னா பல சோதனைகளை என்ன செய்யணும்னா ஒரு மனுஷன் சகிக்கணுங்க.
தேவன் என் வாழ்க்கையில் என்னங்க செய்கிறாரு? ஏன் என்னை இவ்வளோ போராட்டத்தில் வச்சிருக்கிறாரு? ஏன் என்னை இவ்வளோ கண்ணீரில் வச்சிருக்கிறாரு? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் எந்த ஏன் சுமக்கிறேன்? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் பாடுகள்? நீ கவனித்து பார் தேவனுடைய செயல்களை. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒருவேளை 23வது அதிகாரத்தோடு முடியவில்லைங்க. ஆரம்பித்தவர் முடிக்கிறதுக்கு உண்மை உள்ளவர். 23ல முடிஞ்சிச்சா யோபனுடைய வாழ்க்கை? முடியலையே. எங்க முடியுதுன்னா 42ல முடியுது. அது வெற்றியா முடியுது. தேவனுடைய செயல் ஆரம்பத்தில் நமக்கு அறியாது இருக்கிறது போல இருக்கும். தேவனுடைய செயல் ஒண்ணுமே புரியலையே. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன என் மேல சித்தம் வைத்திருக்கிறார், என்ன என் மேல நோக்கம் வைத்திருக்கிறார், எனக்கு ஒண்ணுமே என்ன பண்ணல. இன்னும் எத்தனை நாள் நான் இந்த பாதையில கடந்து போனோம், இன்னும் எத்தனை நாள் நான் இந்த சூழ்நிலைகள் என்ன செய்யணும், தாண்டணும், இன்னும் எத்தனை காலம் நான் போராடணும். நீ தேவனுடைய செயலை கவனித்து பாருப்பா. வசனம் சொல்லுகிறது 139வது சங்கீதம், அதை 1லிருந்து நீங்க பொறுமையா நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசனம் தெளிவா சொல்லு. 139 எல்லாம் எடுத்துங்க. 139 1லிருந்து 8 வரைக்கும். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து எப்படி இருக்கிறாரு? ஆமே. இப்ப தேவனுடைய செயல் நம்ம மேல வரணும் அப்படின்னா வசனம் தாவீது சொல்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, என்னை முழுவதும் ஆராய்ந்து ஃபுல் செக் பண்ணி என்னுடைய ஃபுல் ஹிஸ்டரிய கர்த்தருடைய கையில வச்சிருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு கர்த்தர் கையில இருக்குது? சத்தமா கையத்துக்கு ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை எனக்கே தெரியலையான்றீங்களா? நம்ம வாழ்க்கையினுடைய வரலாறு, நம்முடைய வாழ்க்கையின் இயக்கம், திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாமே யாருக்கிட்ட இருக்கு? அவர் எப்படிலாம் டைரக்ட் பண்றாரோ அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, போகுது. வசனம் சொல்லுது, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். படிங்க எல்லாரும். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும். ஆமே. உட்கார்றதையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எழுந்திருக்கிறதையும். அடுத்து, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் என்ன செய்யணும் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு மறைவா ஒருத்தருடைய வழி என்ன பண்ணல இல்ல. தேவன் என் வாழ்க்கையில செய்யறதை நீ கவனிச்சு பாருப்பான். நான் உட்கார்றத பாக்குறாரு, எழுந்திருக்கிறத பாக்குறாரு, நடக்கிறத பாக்குறாரு, என் வழி எல்லாத்தையும் பாக்குறாரு. 5வது வசனம் சொல்லுகிறது, முட்புறத்திலும் நீரினை நெருக்கி வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமோ எனக்கு எட்டாத உயரமா இருக்கு. நிறைய பேருக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆவியானுடைய கரம் முட்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் சூழ்ந்து இருக்கிறார்? வசனம் இந்த அறிவு எனக்கு என்ன செய்யலைன்னா எட்டல. ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் எப்படிங்க உங்களை நடத்துறாரு? உண்மையா நீங்க சாட்சி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாட்சி சொல்லணும் ஆரம்பித்தா ஆண்டவர் என்னை எப்படி நடத்துறாரு எனக்கு உண்மையாவே என்ன பண்ணல, ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. ஏன்னா எங்களுடைய வருமானத்துக்கும் எங்களுடைய செலவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் ஆச்சரியமா நடத்துறாரு. இது எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் எப்படிங்க நடத்துறாரு? புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே என்ன செய்கிறீங்க? அப்ப ஆண்டவர் நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்ம கவனிக்கிறார். ஆமே. உட்காரும் போது, நடக்கும் போது, பேசும்போது, தூங்கும் போது, எழுந்திருக்கும் போது, நான் எல்லாத்தையும் நினைக்கிறார். ஒருவேளை நான் வானத்துக்கு போனாலும் அங்கேயும் யார் இருக்கிறது? பூமிக்கு போனாலும் அங்கேயும் யார் இருக்கிறது? அவருக்கு மறைவா இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. சொல்லுங்க. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே,
தினம் காப்பவரே. எல்லா நேரத்திலும் அவருடைய செயல்கள் எனக்குள்ள இருக்கிறதுங்க. தேவனுடைய செயலை நீ கவனித்துப்பார். நம்ம அநேக சமயத்துல அவசரப்பட்டு வார்த்தையை சொல்றோம். தேவன் என்னை பார்க்கல, தேவன் என்னை கைவிட்டாரு, தேவன் எனக்கு உதவி செய்யல, தேவன் என்னை மறந்துட்டாரு, தேவன் என் கூட இல்ல, தேவன் என் கூட இருந்தா ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? நீ கவனித்து பாருப்பான். தேவன் முன்பாகவும் பின்பாகவும், நான் நடக்கும் போதும் உட்காரும் போதும், நான் ஒவ்வொரு வாயிலிருந்து சொல் பிறக்கும் போதும் என்னை சுற்றிலும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. என்னை முழுவதும் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். என்னை முழுவதும் தேவனுடைய செயல்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த செயல்களை குறித்து நம்ம 3 காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த 3 காரியம் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெளிவே என்ன பண்ணுது, பரவாயில்லப்பா இப்போதான் ஒரு டாபிக் என்ன பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. ஆமென். இப்போ 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையிலே தேவன் செய்வதை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில தேவனுடைய செயல்களை பார்க்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? 3 காரியம் எல்லாம் எழுதி கொள்ளுங்க. என் வாழ்க்கையில தேவனுடைய செயல்களை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? 3 காரியம். முதலாவது வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனம். பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. நீங்க எழுதி கொள்ளுங்க. முதலாவது தேவனுடைய செயலை நீங்க பார்க்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பொறுமையா இருந்தாதான் நீங்க கர்த்தருடைய செயலை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன பண்ணத்தாது? சத்தமா வசனத்தை சொல்லுங்க. நடப்பிக்காது. யாருடைய கோபம்? ஏன் கோபம், உங்க கோபம் தேவனுடைய நீதியை, இது எங்க வார்த்தை இல்லைங்க, பைபிள் இருக்கிற, உங்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. வசனம் சொல்லுகிறது என்ன எழுதணும்? முதலாவது பொறுமையா இருந்தா கர்த்தருடைய செயலை நம்ம பார்க்க முடியுங்க. கர்த்தர் செய்கிறார், நீ கவனித்து பார்ப்பான். ஆனா அதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா பொறுமை தான் வேணும். ஆமே. நமக்கு எல்லாமே இன்ஸ்டண்டா இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாமே எப்படி இருக்கு? இன்ஸ்டன்ட், உடனடியாக போனா நமக்கு என்ன வேணுனாலும். இன்னைக்கு வரும் நாட்கள்ல, இன்னைக்கெல்லாம் அமெரிக்கா தேசத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 மாதம் தான். எத்தனை மாதம்? 3 மாதம். அவங்க நம்மளை போல பில்டிங்லாம் என்ன பண்ணுறதில்ல, எல்லாமே ஃப்ளைவுட்டில் தான் கட்டுறாங்க. அப்போ 3 மாதத்தில் ஒரு வீடை கட்டி முடிக்கிறாங்க. இப்போ நமக்கு எது தேவைனாலும் உடனடியாக நமக்கு செய்வதற்கு எல்லாமே என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. நம்ம அதே நினப்பில் தான் ஆண்டவருடைய ஆலயத்திலும் நம்ம வந்த உடனே ஃபாஸ்ட் என்ன பண்ணுவார், கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உனக்கு வானத்திலிருந்து ஒரு பொக்கிஷம் இறங்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எந்த கனவோட போகிறோம் வெளியே போகும்போது? ஆமே. போன வாரம் ஒருத்தர் சொன்னார், சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது அப்படியே ரோடே பார்த்துட்டே போகிறாராம். ஏன்னா பணத்தெல்லாம் மூட்டையாக கட்டி என்ன பண்ணுறாங்களாம், நியூஸில் பார்க்குறாங்கல்ல, பணம்லாம் மூட்டையாக கட்டி எங்கே போடுறாங்க, நிறைய கீழெல்லாம் போட்டு போயிடுறாங்களாம். அதனால நான் எப்பவுமே பிரதர் வாரம் சபைக்கு வந்துட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே விசுவாசமா நான் எங்க பார்த்துன்னு போவேன், ரோட்ல எதனா மூட்டை இருக்க என்ன பண்ணுவாரான், ஆடா பாவிலா ஏதாவது மூட்டையில் என்ன பண்ண. இப்படியா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, உன் கைகளின் பிரயாசத்தை, இதானே வாசனம். நான் உனக்கு மூட்டை கட்டி ரோட்ல என்ன பண்ணுவேன், போட்டு வைப்பேன், நீ போகும்போது எடுத்துட்டு போ அப்படி சொன்னாரா? இவங்களுக்கு என்ன ஆசை, எப்படியோ நியூஸ்ல என்ன பண்றோம், நிறைய பார்க்குறோமே, அந்த மாதிரி ஒரு மூட்டை பணம் நமக்கு என்ன பண்ணலாம், கிடைச்சா நல்லா இருக்குமே. அந்த ஒரு மூட்டையை கொண்டு ஆண்டவர் உன்னை எவ்வளோ ஆசீர்வதிப்பார் நீ நினைக்கிற? அந்த மூட்டை பணத்தை நீ எடுக்கும் போதே ஒருவேளை உனக்கு அந்த நிமிஷமே ஹார்ட் அட்டாக் ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன பிரதர்? நல்லதா ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போதான் சரி, உண்மை தானே. இப்போ மனுஷனுடைய வாழ்க்கை நிலையில பணத்தை எடுக்கிற, அதை எடுத்த பயத்திலே உனக்கு அதை எங்கே கொண்டு போகிறது தெரியாமல் நீ கீழே விழுந்துட்டுனா, ஆமே. இப்போ நம்ம எல்லாம் என்ன யோசிக்கிறோம், இப்போ இந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம், நாளைக்கு விடியும் போது கர்த்தர் அந்த காரியத்தை என் கையில் என்ன பண்ணோம், சத்தமாக சொல்லுங்க,
வாய்க்க பண்ணும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, தேவனுடைய செயலை இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு காலையில் அது நடக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. வாய்ப்பே இல்லை ராஜா. இல்லையா, வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நான் வண்டி வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறேன், நாளைக்கு காலையில் என்ன பண்ணோம், வண்டி என் கையில் என்ன பண்ணோம். இன்னைக்கு நான் ஐஃபோன் இன்னைக்கு வாங்கணும் முடிவு பண்ணா நாளைக்கு காலையில் என் கையில் என்ன இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. இப்போ நம்ம இருக்குது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு என்ன பண்றோம். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கே என்ன பண்றோம். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கே சரிப்பா கல்யாணத்தை என்ன பண்ணிட்ட, உன் பிரயாசம். கல்யாணம் பண்றது சுய பிரயாசம். இன்னைக்கே கல்யாணம் பண்ற. அடுத்து குழந்தைன்னு ஒன்று வேணும்ல, அது இன்னைக்கே கிடைக்குமா. அதுக்கு யார் உதவி செய்யணும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்டு தானே? கரெக்டா தப்பா? இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறோம், பொருள் என்ன பண்றோம், காசை கொடுக்குறோம், உடனே வாங்கிடுறோம். சில காரியமெல்லாம் நம்ம நினைச்சாலும் பணத்தை கொடுத்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய செல்வாக்குகளை பயன்படுத்தினாலும் ஒரு சில காரியம் கிடைக்காது. இந்த தேவனுடைய செயல்களை நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு பொறுமை வேணும். ஆகையினால்தான் யாக்கோபு நிருபத்தை எழுதுறாரு, யோபின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நீங்க பார்க்குறீங்க. அவர் இன்னைக்கு எனக்கு வியாதி வந்தது, நாளைக்கு எனக்கு ஜெபம் பண்ணாங்க, அடுத்த நாள் நான் சுகமானேன்னு சொல்லி சாட்சி சொல்லுங்க. அவர் அந்த வேதனையில் இருந்தார். 42 அதிகாரம் கடந்து போகுது. 42 அதிகாரம்னா அவருடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் அந்த வேதனையும் பாடுகளையும் சகித்து கொண்டு பொறுமையாய் காத்திருந்தார். ஆமே. ஆகையால அவர் சொல்றாரு, கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்க பார்க்கணும். ஆரம்பத்தை நீங்க பார்த்துட்டீங்கப்பா, உங்க பிரயாசத்துல எல்லாத்தையும் சாதிக்கலாம் நீங்க நினைச்சீங்க. ஆனா உங்க பிரயாசத்தை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் தேவனுடைய செயல்களுக்காக ஒரு மனுஷன் காத்திருக்கணுங்க. ஆமே. எத்தனை பேர் தேவனுடைய செயல்களை பார்க்கணும்னு நான் பொறுமையாக காத்திருக்கேன்னு. ஆமே. யோபினுடைய காரியத்தை நம்ம அநேக சமயத்தில் நம்ம தியானித்திருக்கிறோம், பல சமயத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். அவரை போல ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது. யோபுவை போல தன்னுடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளியே சொல்லாம, கர்த்தரை குறை சொல்லாம, கர்த்தரை மறுதலிக்காம, கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்த மனுஷன் சத்தமா சொல்லுங்க ஒருவரும் இல்லை. அவ்வளவு பொறுமையான மனுஷன். ஆகியனால்தான் கர்த்தர் அந்த முடிவை பார்க்கும்படி எழுதி வைத்தார். என் தாசனாகிய யோபின் பொறுமையை குறித்து நீ கவனித்து பாரு. அவர் யாருன்னு உனக்கு தெரியும், அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாருன்னு உனக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்ட வேதனையின் வழியில கடந்து வந்தாருன்னு உனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. யோபுக்கும் ஆண்டவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை யாருக்கா இருக்கு? பிசாசுக்கும் ஆண்டவருக்கும். பிசாசுக்கும் இவங்க 2 பேர் பிரச்சனை இல்லை. நடுவுல பலியாட மாறினது யாரு? யோபு. நீங்க அவரை தொட்டு பாருங்க, உங்களை நிந்திப்பான். சரி நீ போய் தொடு. அவருடைய சரீரத்தை தொடு, உன்னை தூசிப்பான். சரி போய் தொடு. இவங்க 2 பேர் சண்டையில் அவர் என்ன பண்ணிட்டாரு? பலி ஆயிட்டார். ஆனா இப்படி பலியானாலும் யோபு தன் பொறுமையை காத்து கொண்டார். இன்னைக்கு நான் எல்லாம் சொல்றேன் பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நடக்கணும் நீங்க முயற்சி எடுக்காதீங்க, அவருடைய செயல்களுக்காக காத்துருங்க. எத்தனை பேர் காத்திருக்க போறீங்க? ஆமே. இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம். அவருடைய செயல்களை உங்களால் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 26:8 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது தாவீதை பார்த்து உம்முடைய கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து என்ன பண்ணாத? யாருங்க கொல்ல வேணான்னு சொல்றாருன்னா, யாரை கொல்ல வேணான்றாரு? சவுல். சவுல் என்ன பண்ணாத? சவுல் பல வருஷமா தாவீதை தேடிட்டு இருக்கிறார். எப்ப கையில மாட்டுவான், எப்ப கொலை பண்ணலாம். தாவீதுக்கும் சவுலுக்கும் அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, தாவீதினுடைய கரத்துல சவுலை கொடுக்கிறார். என்ன பண்றாரு? கொடுத்துட்டு
இப்ப தாவீது என்ன செய்யறாரு அப்படின்னு பாக்குறார். கவனிங்க என்ன, இப்போ உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப எதிராக செயல்படுறவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப எதிராக செயல்படுறாங்க, அவங்கள உங்களுக்கு நேரம் ஆண்டவர் கூட்டு வந்து நிற்க வைக்கிறாரு, அவங்களுக்கு என்ன தண்டனை வேணா கொடுப்பான் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? நீ வாயை திறந்து சொல்லு, அது அப்படியே பழிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உடனே நம்ம வாயை திறந்து என்ன பண்ணுவோம்? என்னை எப்படியெல்லாம் பாடாப்படுத்தின சாபமாக விட என்ன பண்ணுவோம்? ஆரம்பிப்போம். ஆனால் தாவீதை எவ்வளவோ நாள் இவர் துரத்தி இருக்கிறாரு, சவுல் கொலை பண்ண முயற்சி எடுக்கிறாரு, ஈட்டினால் குத்த பார்க்குறாரு, அநேக ஆட்கள் அனுப்பி கொல்ல பார்க்குறாரு, பெலிஸ்தரில் ஏவி கொல்ல பார்க்குறாரு. இவ்வளவு பிரச்சனையை தாண்டி கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா சவுலை கொண்டு வந்து உன் எதிரியை கொண்டு வந்து உன் கையில் கொடுக்குறப்பா. கூட இருக்கிற படைத்தலைவன் அபிசாயை சொல்லுகிறாரு, தாவீதே 2 குத்தா இல்லை, ஒரே குத்தா என்ன பண்ற, உன் எதிரியே கர்த்தரையே என்ன பண்றாரு கொடுத்துட்டாருப்பா, என்ன செய்ய போற? நல்லா கவனிங்க, இதுல தான் நீங்க தேவனுடைய செயலை கவனித்து பார்க்கணும். தாவீது அவசரப்பட்டு பரவாயில்ல கர்த்தர் தான் கொடுத்தாரு, நீ கரெக்டா சொல்றப்பா, நீ கரெக்டா என்ன பண்ற, ஆண்டவருடைய வார்த்தை நீயே சொல்ற, ஒரே குத்தா என்ன பண்ண குத்திடுன்னு சொல்லியிருந்தா தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டாருங்க. ஆனா தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு, அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே. நல்லா அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க, அவனை கொல்லாதே என்ன பண்ணல, அந்த வார்த்தையை எல்லாம் படிங்க. அவரை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்றதுக்கும் வித்தியாசம். கொலை பண்ணன்னு தேடின மனுஷனு கூட தாவீது எப்படி சொல்றாருன்னா அவரை. ஏன் அப்படின்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது அவருடைய காலம் அவர் மரித்து அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலே ஒழிய நான் என் கையை அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன்ப்பா. இதுதாங்க பொறுமை. சத்ருவை ஆண்டவர் உங்க கையில கொடுப்பாருங்க. உங்களுக்கு விரோதமா பேசினவங்க ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. உங்களுக்கு விரோதமா செயல்பட்டவங்க, உங்களை எவ்வளவோ துன்பப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க, ஒரு நாள் கவனிங்க, தூங்காதீங்க, ஒரு நாள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க அழுது கொண்டு வந்து நிற்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தான் தேவனுடைய செயலின் முடிவை பார்க்க முடியும். தாவீதை கர்த்தர் அப்படிதான் கொடுத்தாரு. பரவாயில்லப்பா, உன்னை அழிக்கின தேடினவனை உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன், என்னப்பா பண்ண போற? ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா கர்த்தர் அவரை அடித்து அவருடைய காலம் அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டாலே ஒழிய நான் ஒரு நாளும் அவர் மேல கை வைக்க மாட்டேங்க. ஆமே, எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு பொறுமை எனக்குள்ள தாங்கப்பா? கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பொறுமையை தாங்கப்பா. இதுதாங்க தேவனுடைய செயலின் முடிவு. எப்போ முடிவை பார்க்கணும், தேவனுடைய செயலை நீங்க எப்போ பார்க்க முடியும்னா இவ்வளவு பொறுமை. நடந்தது என்ன தெரியுமா, சவுல் யுத்தத்துக்கு போய் மாண்டாரு, தாவீது அந்த தேசத்துக்கு அதிபதியாக ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய செயல் ஒரு பக்கம் இருக்குப்பா, அதை நீ பார்க்கணும்னா உனக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் அவசரப்பட்டனா தேவ முடிவை நம்ம பார்க்க முடியாத போயிடுமே. நீ எத்தனை பேர் சொல்ல முடியும், இங்க இருக்கிறவங்களே நான் எத்தனை பேர் சொல்ல முடியும், எப்போவே சாவரன்னாங்க, என்ன பண்ணாங்க, எப்போவே நாளைக்கு காலைல நான் என்ன பண்ணுவேன், செத்துருவேன், இன்னும் ஏன் சாவல நீ அப்படின்னு நான் கேட்க முடியுமா? நான் கேட்க முடியாது. இப்போ தேவனுடைய செயலின் முடிவை அந்த மனுஷன் என்ன செய்யணும், பார்க்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்றேன், நான் நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன், நாளைக்கே செத்துருவேன். இன்னும் நீ என்ன பண்ணல, அது தேவனுடைய செயலின் முடிவும் கிடையாது. தேவனுடைய செயலின் முடிவு என்ன அப்படின்னா நம்ம மேல ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் வரைக்கும், அந்த தீர்மானம் வரைக்கும் எந்த ஒரு மனுஷன் பொறுமையோடு காத்திருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய செயலின் முடிவை பார்க்க முடியும். அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நம்ம எழுதி கொள்வோம். 2வது காரியம், தேவனுடைய செயலின் முடிவை பார்க்க வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா 25வது சங்கீதம் 14வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 25வது சங்கீதம் 14வது வசனம். எல்லாம் படிங்க. கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட இருக்கு, பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
எழுதி கொள்ளுங்க. கர்த்தருடைய செயலை பார்க்கணும்னா ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்துருக்கணும். யாருக்கு பயப்படணும்? வசனம் அதானே சொல்லுது. கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட இருக்குன்னா பெரிய ஊழியக்காரர்கிட்ட இருக்குங்க. என் வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு இந்த உலகத்திலே பெரிய தீர்க்கதரிசிகிட்ட போய் தலையை கொடுத்து நின்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு சொன்னா அவர் சொல்றாரா? இல்லை அவர் சொல்றது தான் முடிவா மாறிடுமா? இல்லை இல்லை. இது எங்க இருக்குதுன்னா அந்த ரகசியம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ரகசியம், என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ரகசியம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ரகசியம் யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாருன்னா வசனம் சொல்லுது, அவருக்கு பயந்தவரிடத்தில். அவங்க கிட்ட தான் கர்த்தர் உடன்படிக்கையை தெரியப்படுத்துறாரு. அவர் என்ன உடன்படிக்கையை தெரியப்படுத்துறாரு, என்ன செய்யணும்னு திட்டம் வைத்து இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செயல்படணும், எப்படியெல்லாம் உங்களை மாத்திரம்னு வைத்திருக்கிறார் அப்படின்னா எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறான். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணி தான் வரும். மனுஷனை பார்த்து பயந்து யாரும் இப்போ பாஸ்டர் வந்துட்டாரு என்ன பண்ணாதீங்க, பயந்து அப்படி இப்படி என்ன பண்ணாதீங்க, ஆக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த பயம்லாம் ஒரு நாள் வீணா போயிடும். செல்போனை சைலண்ட்ல போடுங்கப்பா. இந்த பயம்லாம் ஒரு நாள் வீணா போயிடும். ஒரு பயம் உண்டு. அந்த பயம் என்னன்னா கர்த்தர் இருக்கிறார். எங்க போனாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறார். என் பேச்சை கர்த்தர் பார்க்கிறார், என் செயல்களை கர்த்தர் பார்க்கிறார், என் நடைய கர்த்தர் பார்க்கிறார். நான் என்ன செய்யறேன் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். நான் என்ன பேசுறேன் கர்த்தர் பார்க்கிறார். அதான் வசனம் சொல்லுது, என்ன ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு, முட்புறத்திலும் பிற்புறத்தில் இருக்கிறாரு, வலதுபுறத்தில் இருக்கிறாரு, இடதுபுறத்தில் இருக்கிறாரு, நான் நடக்கும் போது இருக்கிறாரு, உட்காரும் போது இருக்கிறாரு, தூங்கும் போது இருக்கிறாரு. இவ்வளத்தையும் பார்க்கிற தேவன் நான் என்ன செய்யறேன்னு பார்க்காமலா இருப்பாரு? பார்ப்பார். நீங்க தேவனுடைய செயலை பார்க்கணுமா, நீ யாருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. வாழ்க்கையில பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. எப்பா நீ எனக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லைப்பா, இல்லை நான் உனக்கு ஏதோ செய்ய இல்லைப்பா, உன்னை உண்டாக்கின, உனக்கு இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்த, உன்னை இதுவரைக்கும் பாதுகாக்கிற தேவனுக்கு பயப்படு. எங்கள் கண்களுக்கு மறைவா இங்கே இருக்கிற யார் வேணா எந்த வேலையை என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவா யாராவது ஒரு வார்த்தையோ ஒரு வேலையோ செய்ய முடியும் நீங்க நம்புறீங்களா? முடியுமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு மறைவா ஏதாவது வேலையை செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைப்பாங்களா? நினைக்க முடியாது. எங்க போனாலும் சரி. அதான் வசனம் சொல்லுது, பாதாளத்துக்கு இறங்கினாலும் அங்கேயும், வானத்துக்கு ஏறினாலும். அப்ப ஆண்டவருக்கு மறைவா இந்த பூமியில எங்கேயுமே என்ன பண்ண முடியாது. அவருக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. 1 சாமுவேல் 15:2-3 வாசிங்க வேகமா. ஆ ஆ ஆ ஆ வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, நல்லா கவனிங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவன் இரக்கம் வைக்காமல் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுகுகளை கொன்று போட கடவா என்கிற கர்த்தர் சொன்னார். யார் சொன்னாரு? யார்கிட்ட சொல்றாரு? சவுல் கிட்ட சொல்றாரு, நீ அமலேக்கோடு யுத்தம் பண்ணி அங்க போய் நீ ஒரு புருஷனையும் வைக்காத, ஸ்திரீயை வைக்காத, ஆடு மாடு ஒட்டகம் எதையும் என்ன பண்ணாத வைக்காத. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்தா கர்த்தர் சொல்றத நிச்சயமா என்ன செய்வான்? கேட்பானா? கேட்க மாட்டானா? ஏன்னா இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா 8வது வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகையை உயிரோடு பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டை கருக்கினில் சங்காரம் பண்ணினான். ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மலில்லாமல் உதவாதவிலுமாக சகல வஸ்துக்களையும் முற்றில் என்ன பண்றாரு? இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய கண்ணிலேயே மண்ணை தூவல என்ன பண்றாங்க. நல்லா சொல்றேன் பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த வேத வசனம் பொதுவானது. இந்த வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள. ஆண்டவர் யாரும் என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியுமா? சொல்லுங்கப்பா, ஏமாத்த முடியுமா? உங்க அப்பாவை ஏமாத்தலாம், உங்க அம்மாவை என்ன பண்ணலாம், உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணலாம், பாஸ்டர் என்ன பண்ணலாம், தலைமை போதையர் ஏமாத்தலாம்,
போதகர் அம்மாவை என்ன பண்ணலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்ன பண்ணலாம், பெரிய பெரிய தீர்க்கதரிசி கூட என்ன பண்ணலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியுமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ அமலேக்க போய் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுனா, இவர் என்ன பண்றாருன்னா முதல் தரமானவன், ரெண்டாம் தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டிலாம் எடுத்து ஓரம் வச்சுட்டார். ஓரம் வச்சுட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத இருக்குது பாருங்க, இது எல்லாம் கொன்று போட்டு இப்ப நீதிமான் மாதிரி வந்து என்ன பண்றாரு, நான் பாடி பாடி மகிழ்வேன் அப்படி என்ன பண்றாரு, பாடிட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்னன்னா ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணிட்டோம், செஞ்சுட்டுமே. இவர் யாரப்பா ஏமாத்துற, நீ யாரை ஏமாத்துற? ஆண்டவர் சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன? ஆண்டவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு சரிப்பா நீ உன் இஷ்டம் போல இரு அப்படி சொன்னாரா? இல்லை. நடந்தது என்ன அப்படின்னா, சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்த பிறகு 13 வாசிங்களேன். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன சொல்றாரு, இவர் சொல்றது உண்மையா பொய்யா? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினார் அவரு. நீ பண்ணது ஒரு ஏமாத்து வேலை, இப்போ சொல்றது அதுக்கு மேல ஒரு பொய். என்னது? பொய்ய பிணைக்கிறாங்க, பொய்ய விதைக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்னப்பா, நீ யாரப்பா ஏமாத்துற? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு எப்படி இல்லாம போச்சு? ஒரு கூட்டம் ஆடு மாடு எடுத்து வச்சிருக்கிற. இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு நீ வீட்டில் போய் 22, 23 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தாராம். எதுக்கு கொண்டு வந்தாரு? 22 வாசித்தீங்கன்னா, அதுக்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் இருக்குமோன்றார். இவர் என்ன சாக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் ஒண்ணு நான் எனக்காக என்ன பண்ணல, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிலாம் எதுக்கு எடுத்து வச்சேன்னா, ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு பலி முக்கியமா கீழ்ப்படிதல் முக்கியமா? கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தை எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்துருக்கிறானோ அந்த மனுஷனுடைய செயல்களை கர்த்தர் நிச்சயமா, அந்த மனுஷன் கர்த்தருடைய செயல்களை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியுங்க. சவுல் வந்து எல்லாருக்கும் மேலாக கர்த்தருடைய எதிர்பார்ப்போடு அழைத்தார், ராஜாவா வைத்தார், உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். ஆனா சவுல் என்ன பண்ணார்னா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம கீழ்ப்படியாம அவரை ஏமாத்த ஆரம்பிச்சார். நடந்தது என்ன தெரியுமா? சவுலை நான் ராஜாவாக இல்லாதபடி அவனை புறக்கணித்தேன். நீ இந்த உலகத்தில் நீங்க யாரை வேணா ஏமாத்தலாங்க. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது. இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சிங்க. சவுல் வந்து அதான் சொல்றாரு, சாமுவேல் கிட்ட போய் ஊழியக்காரங்கிட்டே போய் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்ன பண்ண செஞ்சுட்டேன், ஆண்டவர் சொன்னதெல்லாம் முடிச்சுட்டேன். ஊழியக்காரர் ஒரே வார்த்தை சொல்றாரு, என் காதுல ஒரு சத்தம் கேக்குதுப்பா, திரள் கூட்டம் ஆடு மாடு இருக்கு, இதெல்லாம் என்னப்பா, யாருக்கிட்டப்பா நீ போய் சொல்ற? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள எப்படிப்பா இல்லாம போச்சு? நீ ராஜாவா இல்லாதபடி கர்த்தர் உன்னை என்ன செய்தார்னா புறக்கணித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும், தேவனுக்கு பயப்படுகிற பயம். மூன்றாவது ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய செயலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்குன்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதனால கவனிங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் என்ன செய்யல, காணல, காது கேட்கல, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் என்ன செய்யறார்னா, தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறத கண்ணுல என்ன பண்ணல, பார்க்கல, காதுலாம் என்ன பண்ணல, கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணல, அவர் செய்வாரா செய்ய மாட்டார் தோன்றவும் இல்லை. ஆனா நடக்கிறது என்னன்னா, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். மூன்றாவது நீங்க எழுதி கொள்ளுங்க, தேவனுடைய செயல்களை பார்க்கணும்னா ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். தேவ ஆவியினால ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவா செய்கிறார்னு அந்த மனுஷன் விசுவாசிப்பான்.
ஆமே. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? நான் சொல்கிறதுக்காக சொல்லாதீங்க, கர்த்தர் எதை செய்தாலும் என் நன்மைக்காக செய்வார் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தர் எதை செய்தாலும் என் நன்மைக்காக தான் செய்வார். உண்மையாக சொல்றீங்க? டைம் ஆயிடுச்சு பிரதர், நான் சொன்ன வார்த்தை கரெக்டாக காப்பாத்து. கர்த்தர் எதை செய்தாலும் எதுக்கு செய்யறாரு? இந்த கண்ணு பார்க்கலங்க, காது என்ன செய்யல, மனுஷனுடைய இருதயத்துல பார்க்கவும் முடியல. எது? தேவன் செய்கிற காரியத்தை கண்ணு என்ன செய்யல, பார்க்க முடியல, காதுனால கேட்கல. ஆனா தேவன் கிரியை செய்கிறார். தேவன் பெரிய காரியத்தை செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷன் ஆவியினால் இருக்கிறானோ அந்த ஆவியானவர் ஆழங்களை வெளிப்படுத்துகிறார். நீ ஆவியினால் நிரப்பப்படணும். உள்ள வரும்போது, ஆராதனையில பாடல் பாடும்போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது, ஒரு அபிஷேகத்தோடு, வாஞ்சியோடு, ஒரு தேவனுடைய பிரசன்னத்தோடு நீங்க எப்போ கேட்குறீங்களோ அப்போ அந்த ஆவியானவர் அவருடைய செயல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். நான் என்னப்பா செய்ய போறேன், உன் வாழ்க்கை எப்படி மாறும், உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இனிமேல் உன் வாழ்க்கையை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், இந்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் இப்போ 7வது அதிகாரம் 55வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 7:55 வாசித்தீங்கன்னா, எதில் நிறைகிறாரு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் எங்க பார்க்கிறாரு? வானத்தை பார்க்கிறார். ஆவியில நிரம்புறாரு. யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவருடைய சீஷர். இவர் என்ன நடக்குது? இவரை எல்லாரும் கல் எடுத்து அடிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த செயல்களை இது எப்படி நம்ம பார்க்கறது? இது நம்ம முடிவா இல்லையா? ஆண்டவர் இந்த அனுமதித்திருக்கிறாரா இல்லையா? எப்படி தெரிந்து கொள்வதுன்னு இவர் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சு இவர் என்ன பண்றாருன்னா ஆவியினால் நிரம்புறார். அடுத்து என்ன நடக்குது? வானத்தை ஆவியினால் நிரம்பின உடனே வானத்தை என்ன பண்றாரு? பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறது என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். நல்லா கவனிங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு தெரியுது, இது தேவனுடைய செயல். நான் இரத்த சாட்சியா மரிக்கணுன்றது யாருடைய செயல்னா மனுஷனுடைய செயல் இல்ல, தேவனுடைய செயல். ஆண்டவர் இந்த பூமியில ஊழியத்தை செய்யும் போது எத்தனையோ முறை ஆண்டவரை பிடிக்க வகை தேடினாங்க, கல்லெறிய வகை தேடினாங்க. அத்தனை முறையும் ஆண்டவர் அவங்க கையில இருந்து என்ன செய்தார்னா விலகி போயிட்டார். ஆனா ஒரு நாள் தேவனே ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு நேராய் சென்றார். அது எதுனா தேவனுடைய செயல். இதற்காக தான் நான் அனுப்பப்பட்டேன். 3வது நீங்கள் ஒன்று விசுவாசிக்கணும், தேவனுடைய செயலை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆவியானவர் நான் நடத்தப்படணும். ஆவியானுடைய கரம் என் மேலே இருக்கணும். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு புரியும். பல பேர் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிறாங்க. ஏங்க பின்வாங்கி போகிறாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைன்னுவாங்க. ஆண்டவர் செய்யலைன்னு சொல்லாதுப்பா, ஆண்டவர் செய்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். தேவனுடைய செயலை ஆவிக்குள்ளான ஒரு மனுஷன் நிறைந்து ஆவியானவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? கண்களை மூடுவோம்.